ஹாய் எவ்ரிவன், டாக்டர் ஜெயஸ்ரீ ஹியர். இப்போ இந்த ஹெச்எஸ்சி டெஸ்ட் பற்றி நம்ம லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்தோம். அதாவது டியூப் டெஸ்ட், கருக்குழாயில் அடப்பு ஏதாவது இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட். 95% பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் எல்லாருக்கும் நார்மலாக இருக்குது, அந்த டியூப் வந்து கிளியராக இருக்குன்ட்டு தான் வரும். பட் ஒரு 5% பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் வந்து ஓப்பனாக இருக்குது, ஒரு டியூப்ல பிளாக் இருக்குது அப்படின்னு வரலாம். இல்லைன்னா சில பேருக்கு 2 டியூப்லையுமே அடப்பு இருக்குது. அப்போ அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை தெரியும், பட் 2 சைடு உள்ள அந்த டியூப்ஸ் வந்து தெரியாது. அப்படி இருக்கப்போ தான் அந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கருக்குழாய் அடைப்புன்னு வந்துருச்சுனாலே உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நார்மலாக 2 குழாயும் அடைப்பு இருக்குன்னா அவங்களுக்கு நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, அவங்க ஐவிஎஃப் தான் போகிற மாதிரி இருக்கும். அதே ஒரு டியூப்ல மட்டும் அடைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக இன்னொரு சைடு டியூப் வழியாக ப்ரெக்னென்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல அடைப்பு இருக்குன்னா அது நம்ம லேப்ரோஸ்கோபி மூலமாக செக் பண்ணி நிஜமாவே அடப்பு இருக்கா, இல்லைன்னா சில சமயம் பெயினில் கூட அந்த டியூப்ல வந்து அடப்பு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும் நமக்கு இந்த டெஸ்ட்டில். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.